டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளித்தளத்திற்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய வழக்கு விசாரணை இறுதி வாதங்களுக்கான நாள் என்று நேற்று பட்டியலிடப்பட்டிருந்தது. எனவே இருதரப்பும் உடைய வாதங்களும் இறுதி வாதங்களாக கேட்கப்பட்டு தீர்ப்புகள் கொடுக்கப்படும் என்று கருதப்பட்டது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மனுதாரர் வினோத் ராகவேந்திராவுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் இன்று ஒரு புதிய ரிட் மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, இந்த ஏசைட்டில் என்று சொல்லக்கூடிய தற்பொழுது இரண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஞான சபையும் தர்மசாலையும் உள்ள அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, தற்பொழுது மொத்தம் அது 71 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. அதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது ஏ சைட்டாகவும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பி சைட்டாகவும் பிரிச்சிருக்காங்க அவங்க. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏ சைட்டில் தானே கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, பி சைட்டில் நாங்கள் கட்ட தொடங்குகிறோம் என்று சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த 100 கோடி ரூபாய் திட்டத்தில் 4-5 கட்டடங்களை அந்த பி சைட்டில் கட்டிக்கொள்வதற்கு அனுமதி பெற்று அதை வேலையை தொடங்கினாங்க. தற்பொழுது மழை காரணமாக ஏதோ ஒரு காரணத்தில் அது மெதுவாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏ சைட்டிலும் நாங்கள் எல்லா அனுமதி பெற்றுவிட்டோம் என்று முதல்லே வந்தாங்க. அப்பொழுது அந்த அனுமதிகளில் எல்லாம் பிழைகள் இருக்கின்றன என்று வழக்கறிஞர் சுட்டி காட்டியதுடன் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதை மீண்டும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஏற்கனவே இவர்கள் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு தொடக்கத்தில் அத்திவாரம் தோண்டும் போது எந்த அனுமதியுமே வாங்கலை. அதை உள்ளூர் ஊராட்சியிலிருந்து நகராட்சியிலிருந்து அதே போல் தீயணைப்புத் துறையிலிருந்து ஒரு கட்டடங்கள் கட்ட வேண்டுமானால் என்னவெல்லாம் அனுமதி வாங்க வேண்டுமோ எந்த அனுமதியுமே அவங்க வாங்கலை. இதற்கு சொன்னாங்க அரசினுடைய திட்டம் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னபோது நீதிபதிகள் மிக ஒரு வியப்பாக கேட்டாங்க. என்னது, அரசுன்னா அனுமதி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்ட பிறகுதான் அப்பொழுது அத்திவாரம் தோண்டியாச்சு, வேலையை தொடங்குறாங்க. அதற்கு பிறகுதான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது குறிப்பாக வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு வந்தாங்க. எந்த அனுமதியுமே வாங்காமல் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நீதிபதிகள் சொன்னாங்க, அனுமதி வாங்க வேண்டும், நீங்கள் அரசு திட்டம் என்பதற்காக அனுமதி எல்லாம் வாங்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லும்போது அதற்கு பிறகு அவசரமாக அனுமதியை பெற்றார்கள். இதைவிட என்னன்னா, அங்கே அறங்காவலர் குழுவை 2 ஆண்டுகள் நியமிக்காமல் இருந்தாங்க. நீதிமன்றத்தில் இது சுட்டிக்காட்ட பிறகுதான் அவசரமாக அவர்கள் குறிப்பாக இந்த அறங்காவலர் குழுவை அமைச்சாங்க. பொதுவாக அறங்காவலர் குழு தான் இதையெல்லாம் முடிவு பண்ணணும். ஆனால் இவர்கள் திட்டங்களை தொடங்கியதற்கு பிறகு அதற்கு ஒப்புதல் வாங்குவதற்காக அறங்காவலர் குழுவை அமைத்தார்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாங்க, வண்டிக்கு பின்னாடி இவர்கள் மாட்டை பூட்டினார்கள் என்று சொன்னார். ஆக இப்படி தொடக்கத்திலிருந்தே அப்பளுக்கு இல்லாமல் தவறுகள் பிழைகளை மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறை இந்த வள்ளலார் சர்வதேச மையம் தொடர்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா முதலாக இந்த திட்டத்தை அவர்கள் அறிவித்த பிறகு எங்கேயுமே என்னென்ன கட்டடங்கள் எப்படி வரப்போகிறது என்கிற வடிவமைப்பை கூட சர்வதேச மையத்தினுடைய வடிவமைப்பை எந்த இடத்துலையுமே மக்கள் பார்வைக்கு இவங்க வைக்கல. என்ன வரப்போகுது அப்படிங்கிறதே இருந்துச்சு. ஆனால் எப்போ கேட்டாலும் 3.7 ஏக்கரில் தாங்க கட்ட போகிறோம், 3.7 ஏக்கரில் மட்டும்தான் கட்ட போகிறோம், அதுக்கு என்ன ஒரு 70 ஏக்கர் நிலத்தில் ஒரு 3 ஏக்கர் இப்போ கட்டினா என்ன ஆயிரப்போகுது என்பதாகவே வார்த்தைகள் சொற்களிலேயே விளையாடி கொண்டிருந்தார்கள் இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் அப்பொழுது நம்ம கேள்வியை முன்வைத்தோம், சரிங்க 3.78 ஏக்கரில் நீங்கள் கட்டுறதுக்கு எதற்காக 100 கோடி ரூபாய் அரசு திட்டமிட்டதுன்னா அது எப்படி அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கும்? 100 கோடி ரூபாய்க்குமான திட்டத்தை முதல்ல முன்வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத முன்வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஆகக்கூடிய பட்ஜெட் என்ன என்றவர்கள் சொல்லி அதற்கு பிறகுதானே அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும். மேலும் அந்த அரசாணையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கட்டடம் கட்டி கொடுப்பது மட்டும்தான் எங்கள் வேலை, அதற்கான பராமரிப்பு செலவுகளை இந்து சமய அறநிலையத்துறை தராதுன்னு இருக்காங்க. ஆக அந்த 100 கோடி ரூபாய் என்பது அது பராமரிப்பு செலவுக்கு பேலன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 3.7 ஏக்கருக்கான எவ்வளோ தொகை 20 கோடி தான் ஆகுது, அவ்வளோதான் சர்வதேச மையம் கட்டணம் சொல்லியிருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 5 பைசா தர மாட்டேன்னு இந்து சமய அறநிலையத்துறை சொல்லிருச்சு. அப்போ இந்த 100 கோடி ரூபாய் என்பதும் முழுக்க சர்வதேச மைய கட்டணங்கள் கட்டுவதற்கான திட்டம் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதற்கு பிறகு தொடர்ந்து வழக்கு விசாரணையின் போது இந்து சமய அறநிலையத்துறை செய்கிற பிழைகளை எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதிலும் குறிப்பாக இவர்கள் எந்த அனுமதியுமே வாங்காமல் கட்டுறாங்கன்னு சொன்னபோது இவர்கள் உடனடியாக அவசரமாக போய் எல்லா அனுமதியும் வாங்கிட்டாங்க. ஏன்னா இவர்கள் தரப்பில் தானே இருக்குது, தமிழ்நாடு அரசினுடைய அமைப்புகள் தானே அனுமதி கொடுக்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. குறிப்பாக விவசாய நிலத்தை உடனே விவசாயமற்ற நிலமாக மாற்றிட்டாங்க. அனைத்து துறைகளும் அனுமதி வாங்கிட்டாங்க. அதில் பிழை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய உடனே என்ன பண்ணாங்க, அந்த அனுமதிகளை பூரா ரத்து பண்ணிட்டாங்க. யார்? இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசினுடைய அத்தனை துறைகளும் எல்லா அனுமதிகளும் ரத்து செய்துவிட்டு புதிதாக அனுமதியை இந்த மாதம் வாங்கியிருக்காங்க.
இந்த புதிதாக அனுமதி வாங்கி கொண்டு நாங்கள் அனுமதி எல்லாம் வாங்கிவிட்டோம் என்று கடந்த வாரம் வந்து எங்களுக்கு ஏசைட்டில் சர்வதேச மையத்தை கட்ட அனுமதித்தார்கள் அப்படின்னு நீதிமன்றத்திற்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வினோத் ராகவேந்தர் அவனுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ திடீர்னு அவங்க வந்து அனுமதி வாங்கிட்டதா சொல்கிறாங்க, நாங்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் ஆராய வேண்டும், ஆராய்ந்து அதில் ஏதாவது பிழை இருந்தால் நாங்கள் அது வந்து மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் வாதாட வேண்டியிருக்கிறது என்று 2 வார காலம் அனுமதி கேட்டார். அப்போ நீதியரசர் சொல்லிட்டாங்க, இல்லை 1 வாரம் வந்து அவகாசம் எடுத்துங்க, நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் வந்து இதனுடைய விவரமான நீங்கள் வந்து உங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைனாங்க. அதற்கு பிறகு இதையெல்லாம் முழுமையாக ஆராய்ந்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இந்த அனுமதி பெற்றதிலும் ஏராளமான குளறுபடிகளும் பிழைகளும் இருப்பதை கண்டறிந்தாங்க. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரிட் மனுவை இன்று தாக்கல் செய்தார்கள். இன்று இறுதிவாதம் என்று நினைக்கப்பட்ட இன்றைய அந்த விசாரணையின் போது புதிய ரிட் மனு, அதாவது வந்து அனுமதி பெற்றதில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ரிட் மனு தொடரப்பட்டது. அந்த ரிட் மனுனுடைய அடிப்படை அந்த பிரேயர் என்னன்னா, இவர்கள் வாங்கிய அனுமதிகளை எல்லாம் குறிப்பாக இந்த சர்வதேச மையம் கட்டுவதற்காக இவர்கள் பெற்ற அனுமதிகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இதில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த ரிட் மனுனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் அந்த ரிட் மனுவை பார்த்துட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதற்கு பிறகு சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க, இப்போ அனுமதி வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 40,000 சதுர அடிக்கு மேலே அவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த கட்டுமானத்திற்கு வந்து இவர்கள் பில்டிங் சைட் அப்ரூவல் வாங்க வேண்டும், பில்டிங் கட்டட ஒப்புதல் பெற வேண்டும், மனை ஒப்புதல் பெற வேண்டும். அப்போ எல்லா விதமான உள்ளூராட்சியிலிருந்து நகராட்சியிலிருந்து என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனையிடம் அனுமதி வாங்கணும் இல்லையா? இப்போது சென்னை மாநகரமோ இல்லை பொதுவாக மாநகரத்தில் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கழிவறை, சின்ன கழிவறை 4க்கு 4 கட்டுறதுக்காக 4 செங்கலை கொண்டு வந்து போட்டால் கூட உடனே நம்ம ஒரு கவுன்சிலர் ஓடி வருவார், இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டீங்களா, அதற்கு அனுமதி வாங்கிட்டலான்னு கேட்பாங்க. சாதாரண கழிப்பறைக்கு 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எந்த அனுமதியுமே வாங்கவில்லை. அப்படி இவர்கள் வாங்கியதெல்லாம் ஒரே நாள் 2 நாள் எல்லாரும் அனுமதி வாங்கிட்டாங்க. எந்த அனுமதியும் வாங்கலன்னு சுட்டிக்காட்டிய உடனே ஒரே நாளில் எல்லா அனுமதியும் வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களே அதை ரத்து செய்துவிட்டு புதிதாக அனுமதிகள் வாங்குறாங்க. அந்த புதிய அனுமதிகள் வாங்கியதிலும் குளறுபடி. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குறிப்பாக இன்றைய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இந்த ரிட் மனுவில் வந்து விவரமாக சொல்லிவிட்டு அதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் எல்லாம் வச்சுட்டு மிக தெளிவாக சொன்னார், ஐயா இவர்கள் வந்து அனுமதி ஒப்புதல் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தான் விண்ணப்பமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னார். அது 2-3 இடங்களில் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதை முழுமையாக பார்த்த நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் ஏஜி என்று சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்கிட்ட அவர் பேசினாங்க. என்ன இதில் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது வந்து தெளிவாக நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு அனுமதி வாங்குவதற்கும் ஒரு முறை இருக்குது, இதற்கான சட்ட விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா? அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்த வழியாக போய் வாங்கணும், இல்லை இந்த வழியாக போய் வாங்கணும், இந்த வழியாக போய் தான் வாங்கணும்னு இருக்குது. அதில் 2 வழியுமே போக புது வழியில் வாங்கியிருக்கீங்களே என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சுட்டிக்காட்டியதோடு மட்டும் இல்லாமல் சொன்னார், என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வேணால் ஒன்று செய்யுங்க, இந்த சட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒப்புதல் பெற வேண்டியதற்கான சட்டங்கள், இந்த சட்டங்களை நீங்களே ஏன் திருத்தம் பண்ணிடக்கூடாது? இப்போ கூட சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்துட்டுருக்கு, கையோடு சொல்லி இந்த அரசாங்கத்திட்ட சொல்லி திருத்தம் செய்து விடுங்களே என்று சொன்னார். நீதியரசர் அவர்கள் வந்து மிக வந்து நுட்பமாக அதை சுட்டி காட்டியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் சட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த சட்ட விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் இவ்வாறு நீங்கள் வந்து முறை தவறி வந்து நீங்கள் வந்து அனுமதிகளை பெற்றிருக்கீங்க. இப்போ என்ன செய்யலான்னா, இதை நீங்கள் முறை தவறி அனுமதி பெற்றாச்சு இல்லையா, இப்போ இன்னும் என்ன பண்ண முடியும், அனுமதி பெற்றுட்டீங்க, ஒப்புதல் பெற்றுட்டீங்க, இதுக்கு என்ன பண்ண, இதுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்றி எழுதி கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அவர் சுட்டிக்காட்டினார். இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய, குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை அதை செய்த தவறுகளுக்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசு மீதும் ஒரு அவப்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை என்பதுதான் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆக உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் சட்டங்களை மாற்றிக்கங்க என்று நீதிமன்றமே வந்து ஒரு சுட்டிக்காட்டி இருப்பது தான் மிக நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக ஏற்கனவே அப்ரூவல் வாங்கினதில் தவறு, பிழை, சரி, அதுதான் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக அப்ரூவல் வாங்கினீங்க, புதுசாக அப்ரூவல் வாங்குறதையாவது நீங்கள் வந்து சரியாக செஞ்சீங்களா என்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இதில் எந்த விதிமுறைகளும் பின்பற்றவில்லை என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த ரிட் மனுவை தற்பொழுது விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த இறுதிவாதம் என்று தொடங்கப்பட்ட இன்றைய விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட் மனு தாக்கல் காரணமாக தற்பொழுது வேறு கோணத்திற்கு வந்து தற்பொழுது விசாரணை மாறியிருக்கிறது. எனவே 2 வார காலம் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அரசு தரப்பில் என்ன செய்ய போகிறாங்க என ஏற்கனவே
ஏற்கனவே 2 தடவை ஒப்புதல் வாங்கினதில் பிழை செய்து விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள். இப்போது புதிதாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா இப்போ அடுத்தடுத்து தெரிய வரும். இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய அவர்களே நீதியரசர்களே தற்பொழுது இந்த 2 முறை தவறு நடந்ததையும் அவர்கள் மிக உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. இதை தொடக்கத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த, குறிப்பாக டிஎன்டிவி தமிழ் ஊடகமாகட்டும், அதே போல் இந்த சன்மார்க்க சங்கம் பற்றி அறிந்தவர்கள், வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்களெல்லாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டிருந்தது அதுதான். நீங்கள் சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்கிற முதலாக கட்டத் தொடங்கி அதற்கு அறிவித்த போது அதற்கான வரைபடத்தையே நீங்கள் எங்கேயும் வைக்கல. அதற்கு பிறகு கருத்து கேட்பு கூட்டங்கள் என்று தங்களுக்கு ஆதரவான வச்சு கூட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு அறங்காவலர் குழுவை நியமிக்கல. நீதிபதிகள் கேட்டதுக்கு பிறகுதான் அறங்காவலர் குழு அவசரம் அமைக்கிறாங்க. அது ஒரு திட்டத்தை 100 கோடி ரூபாய் திட்டத்தை வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று அங்கே அத்திவாரம் தோண்டியதற்கு பிறகுதான் 6 மாதம் கழித்து தான் இவங்க அறங்காவலரை நியமிக்கிறாங்க. 6 மாதம் கழித்து தான் அவர் ஒப்புதலே வாங்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே இவர்கள் தவறுகள் பிழைகளை தவிர இந்த சர்வதேச மையத்தில் வேறு எதுவுமே செய்யவில்லை. அதுதான் நம்ம சுட்டி காட்டணும். இது இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பிழைகளும் தவறுகளுமே பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் எல்லாமே வெளிப்பட்டு விடுகிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக இருக்குது. எனவே இப்பொழுது இந்த ஏ சைட்டில் இப்போ அனுமதி வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதில் குளறுபடி பிழை இருக்கிறது இப்படி வாங்கியிருக்காங்கன்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போது பி சைட்டிலும் இவர்கள் அனுமதி வாங்கினாங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட அங்கேயும் அதே ஒரு நிலைமை தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இவர்கள் ஒரு சர்வதேச மையத்தை கட்ட வேண்டும், அதுவும் வள்ளல் பெருமானாருக்காக. என்ன உண்மையை சொல்ல போனாங்க, எந்த ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்களும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்கள் தைப்பூசத்துக்கு வரக்கூடிய 15-20 லட்சம் மக்கள் எல்லாம் ஐயா எனக்கு நீங்கள் சர்வதேச மையம் கட்டி கொடுங்கள் என்று எந்த இடத்திலுமே அவர்கள் கேட்கவில்லை. இவர்களாக ஒரு சர்வதேச மையம் அதுக்கு உள்ளே தான் கட்டுவோம், ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை விட அன்றாடம் 1000 பக்தர்கள் வருமாறு நாங்கள் இதை அப்படியே டோட்டலாக மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஆனால் உண்மையில் என்ன, மாத பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் தான் அது மிக முக்கியமான நாள், முக்கியமான வழிபாட்டு நாளே அதுதான். மாத பூசத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் மாதம் வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய அவர்களுக்கு மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க. தைப்பூசத்திற்கு தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அதை விட மிகப்பெரிய ஆற்றலை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்தன்று, தைப்பூசத்தன்று, குறிப்பாக தைப்பூசம் என்று பார்த்திங்கன்னா மாத பூசம், அதுக்கு பிறகு தைப்பூசம். மாத பூசம் என்பது சிறப்பானது அப்படின்னு வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்த ஒரு நேரடி சீடர் நீங்கள் பார்த்திங்கன்னா கந்தசாமி பிள்ளை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, சாமுகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாத பூசத்திற்கு வருவது என்பது சிறப்பு, நீங்கள் தைப்பூசத்திற்கு வருவது என்பது அதைவிட மிகச் சிறப்பானது. ஏனென்றால் தைப்பூசம் என்ன அந்த நாள் பார்த்திங்கன்னா முழு நிலவு நாள், பௌர்ணமி நாள். அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா காலையில் இந்த அன்னைக்கு பகல் முழுவதுமே பார்த்திங்கன்னா சூரியன் கிழக்கேயும் சந்திரன் மேற்கேயும் கண்களுக்கே தோன்றும். அப்போ வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நெற்றிப்பொட்டு என்பதுதான் சுழுமுனை என்பது இந்த சித்தரியில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ நெற்றிப்பொட்டுக்கு நேராக பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஜோதி தரிசனம் காட்டப்படும். இதைத்தான் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு அருட்பெருவெளி தலத்தெழும் சுடரே என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த 80 காணி வெளியுமே, வெட்ட வெளியுமே, இங்கே வெளி என்றால் விண்வெளி என்று திசை திருப்புறாங்க இந்த கட்டுமான ஆதரவாளர்கள். அது முதல்ல அவர்களுக்கு சன்மார்க்கமும் தெரியல, வள்ளல் பெருமானாருடைய பாடல்களும் இவங்களுக்கு புரியல, அவருடைய வார்த்தைகளும் புரியாத, மெய்யியல் பற்றி அறிந்திராதவர்கள் தான் அவங்க அந்த கட்டட ஆதரவாளர்களாக இருக்காங்க. எனவே இந்த இடத்துல வெளி என்றால் வெட்ட வெளி என்று பொருள், பெருவெளி தலம் என்று பொருள். ஒரு வெளி, அது வெட்ட வெளி என்றால் கூரை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆக அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் கூரையை போடுவோம், 2 மண்டபங்கள் கட்டுவோம், 80 அடி சாலை போடுவோம், அப்புறம் பெரிய ஆர்ச்சி வைப்போம், இதுக்கே கிட்டத்தட்ட பல கோடி செலவு பண்ணுவோம். இதுக்கடையில் ஒரு ஓரமாக நாங்கள் ஒரு 3.7 ஏக்கரில் சர்வதேச மையம் கட்டிக்குவோம், அதில் என்னங்க உங்களுக்கு சிரமம் என்பதை போல தொடர்ந்து சொற்களில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இதில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல், எதுவுமே முறையாக செய்யாமல், அப்படி எல்லாம் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அனைத்து விதிமுறை மீறல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க காரணத்தினால்தான் தற்பொழுது இவர்கள் கடந்த ஆண்டில் திட்டமிட்டார்கள். இந்த கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகளாக போகிறது, இவர்களால் அங்கு ஒரு செங்கல்லை கூட நட்ட முடியவில்லை. எனவே இது காரணம் என்னென்னா, இவர்கள் செய்த முதல்ல பெருவெளி தலம் பற்றிய அடிப்படை அறிதலே இல்லாமல் தொடங்கினது. அதற்கு பிறகு தொடர்ந்து மக்களுக்கு இது என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியாமல், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இவர்கள் மூடி மறைத்து செய்தது. அதே போல் விதிமுறைகளே பெறாமல் கட்டடம் அத்திவாரம் தோண்டியது. அதே போல் அறங்காவலர் குழுவே இல்லாமல் ஒப்புதல் இவர்களாக அவனுடைய ஈஓவை வைத்து, செயல் அலுவலரை வைத்து ஒப்புதலும் விண்ணப்பங்களும் கொடுத்து கொண்டது. என தொடர்ந்து பிழைகளை தவிர, தவறுகளை தவிர இந்து சமய அறநிலையத்துறை இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தில் வேறு எதுவுமே செய்யவில்லை.
அதன் காரணமாகத்தான் இன்று இந்து சமய அறநிலையத்துறையும் நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் கைகளால் குட்டு வாங்குகிறது. இன்று தமிழ்நாடு அரசும் குட்டு வாங்கி இருக்கிறது. உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிப்பலாம் என்பதைத்தான் அவர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஒப்புதல் அடிப்படையில் வந்து பார்த்தா இப்போ சட்டத்தை திருத்தியாக வேண்டும் அப்படின்னு தான் நீதிபதி சொல்கிறாங்க. ஆக சட்டத்தின் வாயிலாக சட்டத்தின்படி நீங்கள் வந்து இந்த ஒப்புதல் பெறவில்லை என்பதுதான் இந்த நீதியரசர் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒன்று. எனவே இது தமிழ்நாடு அரசு வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இனியும் வந்து வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற இன்னமும் இதே போல மூடு மந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இந்த வடலூர் வழக்கு பெருவெளித்தள வழக்கில் தொடர்பாகவே நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் ஏராளமான அவப்பெயர்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் தவிர்க்க இயலாது. எனவே இதுதான் இந்த சூழ்நிலையாக இருக்குது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசோ இல்லை இந்து சமய அறநிலையத்துறை மீதோ நமக்கு வந்து அது அவர்கள் நமக்கு அரசு தான், இந்து சமய அறநிலையத்துறை நமக்கு துறை தான். ஆனால் இங்கே வள்ளலார் சர்வதேச மையத்தில் இந்த செய்கின்ற பிள்ளைகளை நாங்கள் சுட்டிக்காட்டின போது அப்பொழுது வந்து நீங்கள் அலட்சியம் செய்தீர்கள். இந்த நீதிமன்றமே அதை வந்து உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் நாம் இந்த காணொலி வாயிலாக சொல்ல விரும்பியது. எனவே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தாங்க வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள். ஆனால் அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த வழக்கு யார்கிட்ட போச்சுன்னா மகாதேவன் நீதியரசர்கிட்ட தான் போச்சு. அது என்ன காரணத்துக்காக விசாரணை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, தற்பொழுது நீங்கள் வந்து அங்கே இடைக்கால உத்தரவு தான் பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக இந்த பி சைட்டில் கட்டிக்கொள்வதற்கு. எனவே அந்த நீங்கள் இடைக்கால உத்தரவு அடிப்படையில் வந்து அதில் இப்பொழுது வந்து உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது, முழுமையான தீர்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது வந்து ஒரு பின்னடைவு கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.